இல்ல இவனுங்க ஒரு டீம் இல்ல 2 டீமுமே தப்பு பண்ணுது இத. நிஜமா சொல்ல போனா எவ்வளவு அன்பேரா இருக்கோ அவ்வளவு அன்பேரா தான் ஆடுவானுங்க. ஏன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஆமா இவங்க அதை புரிஞ்சுக்கணும். போடு ஒரு நேர் டம்முன்னு வாயில. ரெண்டு பேரும் யூஸ் பண்றாங்க டோனி கிட்ட. அவ்வளவுதான் வெறியான அடி. அவ்வளவுதான் அப்படி போட வேண்டியது தானே. அவ்வளவுதான் அப்படி டாப்பு டிப்புன்னு போட வேண்டியது தான். போனா போட போறான். ரெண்டு கில் என்ன ஐவரி டோனி கில் எடுக்கல. அவ்வளவுதான் கூட்டுக்குள்ள வாங்கடான்றானுங்க. இவனுக்கு இங்க இருந்து போக மாட்டானுங்க, அவனுக்கு அங்க இருந்து வர மாட்டானுங்க. இந்த பக்கம் வந்து கேட் போட முடியாதுண்ணே. நவீன் அணியால இப்போ கேட் போட முடியாது. கேட் எப்படி போட முடியும்? அவனுங்க ஐது இருக்கானுங்க அவனுங்க. டேய் அவனுக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கவே அவசியம் இல்லடா. அவன் ஆல்ரெடி லீடிங்டா. வா நவீன் அப்படியே ஃபுல் ஹெச்பி அந்த பக்கம் ரொம்ப அகால மரணம் 1 ஹெச்பி ஐவரி ப்ரோ பாத்துட்டாரு. போது டோனி ஒரு நேர் பண்ணி இருக்காங்க. நவீன் ப்ரோ இருக்கிற இடமே தெரியாது டோனி ப்ரோ. ரெமோ ஏறிவான இந்த சைடுல இருந்து ஐவரி கிட்ட மாட்டப்படுறார் டோனி ப்ரோ. ஐயோ டோனி அடிச்சார். ரெண்டாவது கில். நான் நவீன் ப்ரோ அடிப்பாருன்னு பார்த்தா அப்படியே தலைகீழா நடந்துச்சு. நவீன் ப்ரோ நேர் பண்றாரு. ஆஹா ஆளே இல்லாததுல ஒரு நேடு. நவீன் ப்ரோ ரெமோ தனியா மாட்டி விட்டாரு. ரெண்டு பேரும் சேர்த்து கொன்னுட்டாங்க. 4 போயிட்டாங்க. ஐவரி ப்ரோ மண்டைய தெரிஞ்சிச்சு நேடு போடுறாரு. தூணி தனியா இருக்கிறது நவீன் ப்ரோ வந்துட்டாரு. ஐவரி ப்ரோ பேக்கே கழட்டாம விளையாடுறாரு. 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 7 நிமிஷம் இருக்கு. இன்னும் 4-3 கில்ல தான் இருக்காங்க. நடக்கிற ஃபைட்ல யாருக்கும் பேக் கழட்டி போட கூட டைம் இல்ல போலண்ணே. இது 4 பேர் பேக்கோட ஆடுறாங்க. அவங்க அந்த சைடு புஷ் பண்றாங்க தெரிஞ்சா இவங்க இந்த சைடு மொத்தமா ரொட்டேட் பண்றாங்க. 2 பேர் ஒண்ணா இருக்காங்க. மைண்ட் வாட் லீட் ஐவரி ப்ரோவை அப்படி ஓபன்ல வந்து மண்டியை காட்டுறாரு ப்ரோ. ஒரே ஒரு நேடு போட்டாங்க. ஆனா அந்த நேரால 1 ஹெச்பி கூட இல்ல. வெஸ்ட் எடுத்துட்டா ரெமோ ப்ரோ லெவல் 3 வெஸ்ட். அப்பா வந்தபோது அது ஐவரி ப்ரோ நேடு சரியான ஒரு நேடா இருக்குமா. ஆஹா கணக்கு 1 ஹெச்பி ப்ரோ காலி. 4க்கு 4. டேய் என்னடா இவனுங்க 4 கால்னு இவனுங்க பைத்தியம். 4 நிமிஷத்துக்கு 4 கிலோ போடுறா. நவீன் 1v2வா? என்ன கல்ல வச்சிருக்காரு பாருங்க. ஸ்கார்பியன்ல பிஸ்டல் அடிச்சாரு. இவங்க லேட் பண்றாங்க. ஐயோ 7 கில் பா முடியும் பா. 13 கில் ஈஸி தான். 7 நிமிஷம் இருக்கு. முடியும். கிளிச் எடுக்க முடியாது. டெமோ ட்ரை பண்றாரு எடுக்க முடியாது. கிளிச் ப்ரோ அதுதான். இப்போ அது டிடிஎம்ல அந்த கிளிச் இருக்கு. எடுக்க முடியாது சம்டைம்ஸ். ப்ரோ ஒரு ரவுண்ட் கூட வின் பண்ணாம இவங்கள ரஷ் பண்ண மாட்டாங்க. அவங்க ரஷ் பண்ண சொல்றது அன்ஃபேர் ப்ரோ. ப்ரோ டிடிஎம்னாவே அப்படிதான் ப்ரோ. அன்ஃபேரா தான் ப்ரோ இருக்கு. எல்லாமே ஃபேராவே எதுவுமே இருக்காதுல. ஏன்னா ஒருத்தன் அவன் ஜெயிக்கணும் தான் பார்ப்பான். எவனுமே வந்து தோத்துக்குன்னு வாங்கணும். சொல்யூஷன் இருக்குன்னா ஆனா டிடிஎம்க்கு கண்டிப்பா அது சொல்யூஷன் கிடையாது. ஆமா ஆமா போய் ஏறி தான் அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆமா 8 கில்லு. இன்னும் 12 தான். என்ன 12 தான். 6 நிமிஷம் இருக்கு. யூ நவீன் போடா நவீன். கமான் சல்லா ஒட்டி கமான். முடிஞ்சிச்சு. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. 8 கிலோ வந்திருக்காங்க. இன்னும் 12 கிலோ அடிக்கணும். ஐவரி உட்காந்து பீக்கு போட்டுட்டு இருக்கான்.
அவ்வளவுதான்ப்பா இந்த கண்டெய்னர் பிடிச்சிட்டு வர மாட்டேங்கிறாங்க. இவனும் போக மாட்டேங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பீக்கு. அவனும் வர மாட்டேங்கிறானுங்க. இல்ல தேடுறாங்க எங்க இருக்காங்க, சுட்டு சுட்டு காமிச்சு தேடிட்டு இருக்காங்க. சரி அதான் 4 நிமிஷத்துக்கு இன்னொரு ஒரு 4 கில்லு கணக்குல இருக்காங்க இடமும் நவீனும். 4 நிமிஷத்துல 4 கில்னா அவ்வளவுதான். நீங்களாம் இன்னைக்கு விளையாட போகணும்னு நினைக்கவே கூடாது போல. அடுத்து இன்னொரு மேட்ச் போடுறாங்க. இன்னொரு மேட்ச் அவ்வளவு முடிச்சு படிச்சுக்கோ அவன் வெற்றி. ஆமால ரெமோவும் காலி 6-8. அப்பா ரெமோ ப்ரோக்கு சரியான டி நேடு தான் பண்ணிட்டு வந்தாரு. 8க்கு 7 8 கில் நவீன், 7 கில் ஐவரி. டோனி ஆஃப் ஹெச்பி. ஓடு 9. அவனுங்க லீடு. அவ்வளவுதான். அவனுக்கு கேட் போட்டு விளாண்டாவே உன்னால வர முடியாது. இதுக்கு வேற வச்சுக்கிட்டு நவீன் ஹாஃப் ஹெச்பி. நேடு ஆனா அவ்வளவுதான். 1v2 11. போடுங்கடா, கேட் போடுங்கடா, அப்படியே போட்டு அடிங்கடா. அவ்வளவுதான், அப்படி அடிங்கடா போட்டு சும்மா வச்சுக்கிட்டு நச்சு. இது வந்து அடிச்சு வெற்றி எடுக்கிறது. போட விட்டுட்டு சும்மா சீனா போட்டு 2 பேரும் 10-11. 3 4 நிமிஷம் இருக்கு. 4 நிமிஷம் இருக்கு. இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு. இதை முதல்ல இதே முடிச்சிட்டாம விளையாண்டதுன்னா அவ்வளவுதான். சீனா போட்டுக்கிட்டு கேட்டா போடாம அவ்வளவுதான். 1 HP 2 பேரும் 1 HP. டோனி ப்ரோ கையில டிஎன்டி கையில யுசி 2 பேரும் ஒண்ணா மாட்டாங்க. ஐயோ ஐபோடி ப்ரோ வேற மாதிரி அடிச்சாரு பொசிஷன்ல. 1 HP ஐவரி. கழுத்தினே வந்து சைடு போட்டு அடிச்சாரு. ஓடு வெரியான 1v2. பீக்கு பாத்தியா நவீன கிரிக்கு அப்படின்னா யாரு கிட்ட அப்படிங்கிறான். பன்னெண்டுக்கு 12 இன்னும் 2.5 நிமிஷம் இருக்கு. நீ 8 கிலோ இருப்பாங்களா மாட்டாங்களா? 13. ஆளே இல்லாத இடத்துக்கு நேடு. ரெமோ ப்ரோ மண்டைய தான் ப்ரோ காமிச்சாரு. ஒன் ஸ்பாட்ல தூக்கிட்டாரு டோனி ப்ரோ. பிஸ்கா ஆட்டம் ஆடுறாங்க 2 டீமும். அவன் 1 HP. 2 பேரும் 1 HP. ரெமோ 1 HP. ஓடு 1v2. 15. 5 கிலோ அடிக்க முடியுமா? அடிச்சிருங்கடா, அடி 5 கிலோ அடிங்கடா. அடிச்சு குவாலிஃபை ஆகி செய்யடா. கேட் பண்ணு. போராடிட்டு இருக்காங்க. 5 அடிச்சான்னா வெறியா இருக்கும். பா ஐஎம் 1 HP. 16. 17. 3 கிலோ ஆடுறா 3 கிலோ போடுறா குவாலிஃபை செய்யடா. கமான்டா போடு 2 கிலோ. உம்மா 2 போடுறா. ஐயோ 2. அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான். ஒரே ஒரு கிலோ போடுறாங்க. அம்மாடா போடு 1. ஐயோ 1 போடுடா 1 டிஸ்குவாலிஃபை அடிங்கடா. 15-19 இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. ஒரே நிமிஷம் அடிச்சுவானுங்க. சரியான நேடு. 20 குவாலிஃபை ஆயிடுச்சு. 21 குவாலிஃபை ஆயிடுச்சு. மேட்ச் குவாலிஃபை கைஸ். மேட்ச் குவாலிஃபை ஆனது. இப்போ ஆடுது கருப்பா வாடது. அவளை ஃபாஸ்டே போட்டிருந்தா நரம்பு 40 கிலோ அடிச்சிருக்கலாம். அத விட்டு சும்மா நச்சுன்னுக்கிட்டேன். மேட்ச் பெஸ்ட் ஆஃப் 2 மேட்ச் வின்னு குவாலிஃபை ஆகி 17 இன்னும் 3 கில். இவரி 15. நவீன் ரொம்ப பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. 20 செகண்ட். அவ்வளவுதான். மேட்ச் குவாலிஃபை பண்ணிட்டாங்க. மேட்ச் குவாலிஃபை ஆனது 20 குவாலிஃபை பண்ணது. உடைக்கப்பட்டது. அங்க வர கெடுக்கப்பட்டது. பீக் போடப்பட்டது. கிருகிருப்பா போடப்பட்டது.
உடுக்கப்பட்டது உனக்கு தெரியப்பட்டது விக்டரி விக்டரி பரிசு கொடுக்கப்பட்டது டிராஃபி மறுபடியும் வெற்றி பெற்றார்கள் ஐவரியன் இவர்கள் வெற்றி பெற்றார் 20-17